இப்போ நீங்கள் வந்து ஒரு திரைக்கதையின் பிதா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வந்து நீங்கள் திரைக்கதையின் பிதா மட்டும் இல்லை, இவர் வந்து ஒரு சினிமா டாக்டர் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஏன்னு கேட்டாங்க, எந்த உணவில் என்ன குணாதிசயம் இருக்குன்னு யாரும் சொன்னதில்லை, நீங்கள் மட்டும் எப்படி முருங்காயை பற்றி சொன்னீங்க, அப்போ நீங்கள் என்ன டாக்டருக்கு படிச்சிங்களா, அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது பல பேரோட ஆராய்ச்சி. ஆக்சுவலாக என்னென்னா 1984 நினைக்கிறேன் முந்தானி முடிச்சு வந்தது. 84 85ங்களா சார்? எனக்கு வருஷம் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த முந்தானி கரெக்ட் முந்தானி முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் முருங்காய் சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க. அப்புறம் அதோட குணாதிசயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது எங்கேருந்து அந்த ரியல் லைஃப்பில் வந்ததா, இதை சொல்லணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஏன்னா அது ஒரு பொதுநலன் கூறிய கருத்து. இல்லை இதுவும் ரியல் லைஃப்பில் நடக்கிறது தான். இப்போ சாப்பிடும்போது சின்ன பையனாக இருக்கும்போதே ஒரு 13-14 வயசு இருக்கும்போது வீட்டில் பெரியவங்க குழந்தை பசங்க சின்ன பசங்க சாப்பிட்றாங்கன்னா ஒரு மட்டனோ சிக்கனோ அது மாதிரி இது பண்ணால் கூட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோடா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு பிரியமாக வந்து பெரியவங்கெல்லாம் போட்டு சாப்பிட சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் பாட்டியும் கூட ஏதாவது மட்டன் சிக்கன் செய்யும் போதெல்லாம் அதை போட்டு சாப்பிட சொல்லும். இந்த முருங்காய் குழம்பு வைக்கும்போது மட்டும் ஒரு பீஸு 2 பீஸ் போட்டு குழம்பு ஊற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா அப்படின்ட்டு வெறும் குழம்பு தான் ஊற்றுவாங்க. இன்னொரு பீஸு அப்படின்னா சால்ரா அப்படின்னு சொல்லிட்டு போதுன்ட்டுருவாங்க. என்ன மற்றதெல்லாம் மட்டன் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ, சிக்கன் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ, இது ஏன்டா 1-2 போட்டதுக்கப்புறம் போதுண்டா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு இதில் ஒரு டவுட்டு. இது ஒரு தடவை இல்லை, கூட எங்கள் அண்ணனுக்கு ஒரு வயசு தான் வித்தியாசம். எங்கள் அண்ணன் கேட்டாலும் இதே தான். அப்போ எனக்கு எங்கள் பரிமளா எப்படி சின்ன பசங்களோட சேர்ந்து சுற்றுவா, அந்த மாதிரி வந்து எங்ககிட்ட சில பெரிய ஆளுகள்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க வயசானவங்க. அவர்கிட்ட ஒரு அண்ணங்கிட்ட கேட்டேன், என்னென்ன இது மட்டும் எங்கள் பாட்டி வேண்டான்னு சொல்லுது என்னென்ன, இல்லைடா அது உனக்கு ட்ரபிள் பண்ணும் அதனால தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு புரியல, என்ன ட்ரபிள் பண்ணுங்க நீங்கள், எங்கள் மாமாலாம் கூடவே சாப்பிட்றாரு, அப்போ எங்கள் பாட்டி எங்கள் அத்தையெல்லாம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ இன்னும் கொஞ்சம் போட்டு, எங்களுக்கு மட்டும் போதுன்னா அவங்களுக்கெல்லாம் ரூட் இருக்குடா, அவங்களாம் கல்யாணம் ஆகி போச்சு அதனால அவங்களுக்கு ஓகே, நீங்கள் இப்போ தானே 13-14 வயசு அதனால உங்களுக்கு ட்ரபிள் பண்ணால் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஒன்று தெரிஞ்சது அப்படிங்கிறதுக்காக உடனே அதை சினிமாவில் வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல. என்னென்னா அதற்கான இடம் பொருள் அதெல்லாம் சரியாக வரணும், சுச்சுவேஷன் வரணும். முந்தான முடிச்சில் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் பரிமளா தப்பு பண்ணிட்டாங்கன்னு நான் தள்ளி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ பரிமளாவுக்கு வந்து எப்படியாவது எங்க கூட பழைய வீடு என்ன புருஷன் கொண்டாட்டிக்கும் போது சந்தோஷமா இருக்கணுமே, அப்போ அந்த வைத்தியர் சொல்றதை வச்சுக்கிட்டு பரிமளா வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் சீனா வச்சு அப்புறம் கண்ணை திறக்கணும் சாமி பாட்டு வரைக்கும் போச்சு. இல்ல அது எங்க வரைக்கும் வந்திருக்குன்னா சார், இன்னைக்கு அபுதாபில நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா, விவசாயத்தை ரொம்ப சிறப்பா பண்றாரு தமிழ்னு சொல்லி. வாழ்க்கையில தேன் வந்து நான் மலை தேன் கேள்விப்பட்டிருக்கேன், கொம்பு தேன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முதல் முறையா இன்னைக்கு தான் முருங்கைப்பூல தேன்னு ஒண்ணு கேள்விப்பட்டேன். அந்த தேரை நீங்க வந்து சாரு கொண்டு வந்து கொடுத்தாரு. அவரு முருங்காயில ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு, சொந்தமா விவசாய பண்ணையே வச்சிட்டு இருக்காரு இல்லையா, அதனால டீப்பா அப்படி போயிருப்பாரு. ஒரு முருங்கைசாய் சமாச்சாரமாவே போயிட்டு இருக்காங்க. நம்ம வேற அடுத்த டாபிக் போலாமே. இல்ல சரி, இப்ப அந்த சமாச்சாரத்துக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி